இல்லை, அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி இரண்டையும் நடைபெற்ற தேர்தலில் மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். இந்த இரண்டு அணிக்கும் எதிராகத்தான் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ஒரு தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் தாவேகா என்பது கூடுதல் இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு சட்டப்படி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புள்ள கட்சியாக அதுதான் இருந்தது. ஸோ இது வரக்கூடாது, தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கக்கூடாது, அதை தடுக்கிற நோக்கத்தோடு இத்தகைய ஒரு முயற்சி நடைபெற்றது என்பது உண்மைதான். இந்த மாதிரியான ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டது என்பது உண்மைதான். அதை நாங்கள் ஏற்றுக்கல. அது மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. இரண்டாவது, இரண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக எதிரும் புதிருமாக எளியும் பூனியுமாகத்தான் இருந்திருக்கிறார்கள். திடீரென்று இந்த தேர்தலில் தோல்வி ஏற்பட்டதை ஒட்டி இரண்டு கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது அல்லது ஒரு கட்சி ஆட்சி அமைப்பது இன்னொரு கட்சி ஆதரிப்பது என்பதை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். அது முற்றிலும் ஒரு சந்தர்ப்பவாத ஒரு நிலையாகத்தான் மக்களால் அது கருதப்படும். ஆகவே அதை நாங்கள் ஏற்க முடியாது, மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது அது என்பதனால் நாங்கள் ஏற்க முடியாது என்பதை தெரிவித்திருக்கோம். அதுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்காரு. உங்களை அணுகுனாங்களா இதுக்கு? ஏன்னா அதிமுக திமுக ரெண்டு சேர்ந்தாலுமே பெரும்பான்மை கிடைக்க போறது இல்லை. மற்ற கட்சிகளும் ஆதரவு கொடுத்தாதான் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் ஒருவேளை அது நடந்திருந்தா செஞ்சிருக்க முடியும். சிபிஎம், இடதுசாரி கட்சிகள், விசிகா யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்கள் தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி ஒரு நிலைமை என்பது இந்த தேர்தலில் ஏற்பட்டிருக்கு. இதுல 3 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்காம யார் ஒருவர் மாறி மாறி முடிவெடுத்தாலும் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது, பெரும்பான்மை என்பது கிடையாது. ஆகவே இந்த 6 இடங்கள் என்பது அவ்வளவு முக்கியமான ஆட்சி அமைப்பது யார் என்பதை தீர்மானிக்கிற ஒரு வாய்ப்பு என்பது இந்த மாதிரி இடதுசாரி கட்சிகளுக்கும் விசிகாவுக்கும் கிடைத்திருக்கிறது. நாங்கள் ஆதரிக்க முடியாதுன்னு சொல்லி வெளிப்படையாக எங்களுடைய கருத்தை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். எங்களுடைய 8ஆம் தேதி நடைபெற்ற மாநில குழு கூட்டத்துடைய தீர்மானத்திலே அதை நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு யோசனை என்பது தெரிவிக்கப்பட்டது. நாங்கள் இந்த தமிழக மக்கள் இதை ஏற்க மாட்டார்கள் என்பது உட்பட அந்த எழுத்துப்பூர்வமான தீர்மானத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு தாவேகா தான். அந்த முறையில் தாவேகாவுக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். வெளியிலிருந்து ஆதரவு என்கிற முறையில் தெரிவிச்சிருக்கோம். அதே நேரத்தில் விடுதலை